வணக்கம். நான் சைலேஷ் மரியநித்தன். சமீபத்தில தமிழ்நாட்டில நெறைய இடத்துல சாதிய கொலைகள் நெறைய இடத்துல நடக்குது. அம் இது பெரியவங்க மத்தியில நடந்தாலும் ஓகே. அதுவும் கண்டிக்கத்தக்கது. பட் இது ஸ்கூல் சில்ட்ரன் மத்தியில இந்த கேஸ்ட்டோட இந்த ஒரு பிரைடு பயங்கர அதிகமா ரொம்ப டாமினன்ட்டா ஸ்ப்ரெட் ஆயிட்டுருக்கு. அதனால நெறைய இடத்துல ஸ்கூல் சில்ட்ரனுக்கு மத்தியில ஒருத்தன் இவன வெட்டிட்டான், அவன் இவன வெட்டிட்டான், இவன் அவன வெட்டிட்டான். இந்த சாதிக்கார பையன் அவன வெட்டிட்டான், அந்த சாதிக்கார பையன் இவன வெட்டிட்டான்னு ஒரே ஒரே பஞ்சாயத்தா எல்லா பக்கமும் இருந்தது. இதுக்கு நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் சீஃப் மினிஸ்டர் எம்.கே. ஸ்டாலின் நீதியரசர் ஜஸ்டிஸ் சந்துரு தலைமையில ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. ஒன் மேன் கமிட்டி அது. ஜஸ்டிஸ் சந்துருவோட கமிட்டி எதுனா, இந்த சாதிய கொலைகளோ, இல்ல சாதிய கலவரங்களோ இந்த ஸ்கூல்ல நடக்கிறத எப்படி தடுக்கிறதுன்றத அவர் ஒரு ஒரு டாக்குமெண்ட்ல நம்ம கவர்மெண்ட்க்கு சப்மிட் பண்ணாரு. இது ஆக்சுவலா 3 வீக்ஸ் முன்னாடியே இந்த டாக்குமெண்ட் வந்துருச்சு. பட் தொடர்ந்து நம்ம நாட்டுல கள்ள சாராயத்துல செத்த நியூஸ், அதுக்கப்புறம் இப்போ ஒரு பார்ட்டியோட பிரசிடென்ட்ட மர்டர் பண்ண நியூஸ், இந்த மாரி நெறைய நியூஸ் வந்ததால, இந்த நியூஸ் ரொம்ப லைம்லைட்க்கு வராமயே இது அப்படியே போயிடுச்சு. அதனால நான் என்ன நெனச்சேன், சரி ஓகே இந்த ரிப்போர்ட் ஜஸ்டிஸ் சந்துரு கொண்டு வந்த இந்த கேஸ்ட்டோட இந்த இந்த கேஸ்ட்டோட சண்டையோ, இந்த கலவரத்தையோ, இல்ல ஸ்கூல் பசங்க மத்தியில இத எப்படி தடுக்கலாம் அப்படின்னு அவர் குடுத்த டீட்டெயில் கைட்லைன்ஸ தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோவ நான் 3 செக்மெண்ட்ஸா பிரிக்கிறேன். ஓகேங்களா? ஆ ஜஸ்டிஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, 3 பேர கரெக்ட் பண்ணணும் நம்ம. 3 பேர கரெக்ட் பண்ணா மட்டும் தான் இந்த ப்ராப்ளம்க்கெல்லாம் நமக்கு சொல்யூஷன் கிடைக்கும்ன்றாரு. ஃபர்ஸ்ட்டு யாருக்குன்னா ஸ்டூடண்ட்ஸ். அதுக்கு அடுத்தது யாருன்னா டீச்சர்ஸ். அதுக்கு அடுத்தது யாருன்னா எஸ்டபிள்யூஓ, அதாவது ஸ்டூடண்ட் வெல்ஃபேர் ஆஃபீசர். ஓகேவா? நம்ம வீடியோவ இந்த மாரி 3 செக்மெண்ட்ல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இவரு ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் இவர் ஸ்டூடண்ட்ஸ்க்கு என்ன சொல்றாருன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இவர் காமனா கவர்மெண்ட்டுக்கு ஒரு கைட்லைன் ஒரு ரெகுலேஷன் தர்றாரு. என்னன்னு சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நெறைய இடத்துல இப்போ மக்கள் டொனேட் பண்ணுவாங்க லேண்ட. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு ஒரு 2 ஏக்கர், ஒரு 3 ஏக்கர் லேண்ட் வச்சிருக்கேன்னா, நான் என்ன பண்றேன்னா, கவர்மெண்ட்டுக்கு நன்கொடையா குடுக்குறேன். இந்த லேண்ட நீங்க ஒரு ஸ்கூல் கட்ட வச்சுக்கோங்க. இல்ல இது ஒரு காலேஜ் கட்ட வச்சுக்கோங்கன்னு கவர்மெண்ட்டுக்கு தர்மம் நம்ம நம்ம டொனேட் பண்ணிருவோம். அப்படி டொனேட் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, கவர்மெண்ட் சில டைம்ஸ், மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நடக்காது. பட் சில டைம்ஸ் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, குடுத்தவங்களோட ஃபேமிலியோட சர்நேம, ஓகேங்களா? அப்படி இல்லன்னா, அவங்க பேர்ல அந்த கேஸ்ட் அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா, அதையும் சேர்த்து அந்த காலேஜோட இல்ல அந்த ஸ்கூலோட பேரா வச்சுருவாங்க. ஜஸ்டிஸ் சந்திர என்ன சொல்றாருன்னா, ஃபர்ஸ்ட் இத தடுக்கணும் அப்படின்றாரு. என்ன சொல்றாருன்னா, காஸ்ட் பிரிஃபிக்ஸ் ஆர் சஃபிக்ஸ் அசோசியேட்டட் வித் ஸ்கூல் ஷுட் பி அவாய்டட் அப்படிங்கிறாரு. அடுத்தது என்னன்னா, நேம்ஸ் ஆஃப் டோனர் ஆர் தேர் ஃபேமிலி அத அவாய்ட் பண்ணணும். இவங்க குடுத்தாங்க, இந்த ஃபேமிலியில குடுத்தாங்க, இந்த கேஸ்ட்ட சேர்ந்தவங்க குடுத்தாங்க அப்படின்றத தடுக்கணும் அப்படிங்கிறாரு சந்துரு. அடுத்தது என்ன சொல்றாருன்னா, ஸ்டார்ட் அ நியூ ஸ்கூல், இட் ஷுட் நாட் பேர் எனி கேஸ்ட் அப்பிலேஷன்ஸ்ன்றாரு. என்ன சொல்றாருன்னா, இப்போ நீங்க ஒரு புது ஸ்கூல் ஆரம்பிக்கிறீங்கன்னா, அந்த டோனர் குடுத்தவனோட கேஸ்ட் பேர் அதுல மென்ஷன் ஆயிருக்க கூடாது அப்படிங்கிறாரு. இன்னொன்னு என்ன சொல்றேன்னா, இந்த மாரி கவர்மெண்ட் ஸ்கூல்ல எந்தெந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல இந்த மாரி டொனேட் பண்ணவங்களோட கேஸ்ட் பேர் மென்ஷன் ஆயிருக்கோ, அதுல எல்லா ஸ்கூல்ல இருந்தும் அந்த கேஸ்ட் பேரை இமிடியேட்டா ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. இது கவர்மெண்ட்டுக்கு ஜஸ்டிஸ் குடுத்த கைட்லைன். இப்போ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இவரு டீச்சர்ஸ்க்கு என்ன குடுக்குறாரு அப்படின்னு டீச்சர்ஸ்க்கு என்ன குடுத்தாரு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். டீச்சர்ஸ்க்கு இவர் என்ன சொல்றாருன்னா, பீரியாடிக் ட்ரான்ஸ்ஃபர் இருக்கணும் அப்படிங்கிறாரு. யார் யார? ஹை ஸ்கூல் டீச்சர்ஸையும், ஹையர் செகண்டரி ஸ்கூல் டீச்சர்ஸையும், கவர்மெண்ட் ஸ்கூல்ல வொர்க் பண்றவங்கள, பணிபுரியறவங்கள ரிப்பீட்டடா நம்ம அவங்கள சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கணும். ஒரே இடத்துல அவங்கள 20 வருஷம், 25 வருஷம்னு விட்டுட்டா, அவங்க ஃபுல்லா இந்த மாரி அடக்குமுறைகளுக்கு அவங்களும் துணை போயிடுவாங்க அப்படின்றாரு. அதனால அவர் என்ன சொல்றாருன்னா, பீரியாடிக் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹை ஸ்கூல் அண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் டீச்சர்ஸ் அப்படிங்கிறாரு. செகண்ட் என்ன சொல்றாருன்னா, நம்ம இந்த ஸ்கூல் எஜுகேஷன 3ஆ நம்ம டைசெக்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இருக்கவர் சீஃப் எஜுகேஷன் ஆஃபீசர். செகண்ட் டிஇஓ, டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீசர். தேர்ட் பிஇஓ, பிளாக் எஜுகேஷன் ஆஃபீசர். இது 3ஆ பிரிக்கலாம். ஓகேங்களா? இவர் என்ன சொல்றாருன்னா, இவங்க 3 பேரோட வேலை என்னவா இருக்கணும்னு சொல்றேன்னா, ஃப்ரீக்வென்ட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் இவங்களுக்கும் இருக்கணும். ட்ரான்ஸ்ஃபர்ஸ்ன்ற இந்த சென்ஸ் என்னன்னா, மாத்திட்டே இருக்கணும். இந்த போஸ்ட் ஆக்கியூபை பண்றவங்கள மாத்திட்டே இருக்கணும்ன்றாரு. ஃபர்ஸ்ட் ஒரு மாசம் ஒரு ஒரு 1 இயர் இவங்கன்னா, அதுக்கு அடுத்த இயர் வேற ஒருத்தவங்க, அதுக்கு அடுத்த இயர் வேற ஒருத்தவங்கன்னு ஃப்ரீக்வென்ட் சேஞ்சஸ் இருக்கணும்னு சொல்றாரு. அதுவும் இல்லாம இந்த பாயிண்ட் ரொம்பவே என்ன சொல்றது, ரொம்ப இன்ட்ரஸ்டிங் பாயிண்ட். அ இது ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய பாயிண்ட். ஜஸ்டிஸ் என்ன சொல்றாருன்னா, இப்போ ஒரு இடம் இருக்குன்னு வைங்களேன். அந்த இடத்துல ஏ அப்படின்ற ஒரு கேஸ்ட் பயங்கர டாமினன்ட்டா இருக்குன்னா, அந்த ஏ அப்படின்ற கேஸ்ட்ட சேர்ந்தவங்கள அந்த ஸ்கூலோட ஹெட் மாஸ்டராவோ, ஹெட் மிஸ்ட்ரஸாவோ அப்பாயிண்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாரு. உங்களுக்கு புரியலனா திரும்பி சொல்றேன். இப்ப ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல இந்த ஜாதியை சேர்ந்தவங்க பயங்கர டாமினன்ட்டா இருக்காங்கன்னா, அந்த ஜாதியை சேர்ந்தவங்களையே அந்த ஸ்கூலோட ஹெட் மாஸ்டராவோ, ஹெட் மிஸ்ட்ரஸாவோ அப்பாயிண்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாரு. இது இந்த பாயிண்ட் நெறைய இடத்துல ஜஸ்டிஸ அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஏன்னா, இது ஒரு வேலிட் பாயிண்ட். ஏன்னா, இந்த மாரி அந்த ஏரியால டாமினன்ட்டா இருக்கவங்கள அந்த கவர்ன்மென்ட் ஸ்கூலோட ஹெட் மாஸ்டராவோ, ஹெட் மிஸ்ட்ரஸாவோ அப்பாயிண்ட் பண்ணாங்கன்னா,
அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஸ்கூல்ல இருக்க அவங்க மக்களுக்கு சார்பா நடந்துக்குவாங்க. அதனால மத்தவங்கள அவங்க ஒடுக்குவாங்க, அடக்குமுறைக்கு ஆளாக்குவாங்க அப்படின்னு ஜஸ்டிஸ் சொல்றாரு. ஓகேங்களா? அதனால இவங்கள சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறாரு. இன்னொன்னு என்னன்னா, நம்ம தமிழ்நாட்டுல ரெக்ரூட்மெண்ட் அதாவது இந்த டீச்சர்ஸ் ஹையர் செகண்டரிக்கும் செகண்டரி ஐ மீன் ஹை ஸ்கூலுக்கும் ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கும் ரெக்ரூட் பண்றது வந்து டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்ட். அப்ப என்ன சொல்றேன்னா, ஜஸ்டிஸ் என்ன சொல்றாருன்னா, அப்பவே வந்து நம்ம வந்து இந்த டீச்சர்ஸோட ஆட்டிட்யூடும் மைண்ட் செட்டும் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கணும் அப்படிங்கிறாரு. ஆட்டிட்யூட் மைண்ட் செட்னா எப்படி இந்த சென்ஸ் என்ன சொல்றாருன்னா, சோஷியல் ஜஸ்டிஸ்க்கு, இன்இக்வாலிட்டி இதுக்கெல்லாம் அவங்க வந்து எப்படி ரியாக்ட் பண்றாங்க அப்படின்னு நம்ம வந்து அப்பவே அவங்கள டெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறாரு. ஏன்னா இப்போ நடந்து முடிஞ்ச ஒரு 2, 3 கேஸில் என்ன நமக்கு தெரியுதுன்னா, ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து இந்த மாரி பண்றதுக்கு பின்னாடி டீச்சர்ஸும் ஒரு காரணமா இருக்காங்க. "நீ அந்த ஜாதி பையனோட சேராத. ஓ! இவன் இந்த ஜாதி பையனா? ரைட்டு." அப்படின்ற மாரி இந்த மாரி இவங்க பேசினதா நம்ம நெறைய நியூஸ்லயும் பார்த்தோம். இதனால டீச்சர்ஸ்க்கு அடிப்படையாவே இந்த இந்த அந்த கேஸ்ட்டோட அந்த ஒரு அந்த கேஸ்ட் மேல இருக்க ஒரு அந்த நான் இந்த கேஸ்ட்டு, நான் இப்படி, நான் அப்படி அப்படின்னு அத வந்து இவங்க வந்து ஸ்டூடண்ட்ஸ் மேல திணிச்சிடக்கூடாது. அதனால ஒரு வன்முறையோ, கலவரமோ நடந்துறக்கூடாது. அப்படின்னு ஜஸ்டிஸ் என்ன சொல்றாருன்னா, இவங்கள ரெக்ரூட் பண்ணும்போதே இவங்க எந்த மைண்ட் செட்ல இருக்காங்க? இவங்க எப்படி? அப்படின்னு நம்ம வந்து அப்பவே நம்ம அவங்கள என்னன்னு நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துறணும் அப்படிங்கிறாரு ஜஸ்டிஸ். அடுத்தது இவர் என்ன சொல்றாருன்னா, இப்போ நம்ம என்ன பார்க்கலாம்னா, இவருக்கு ஸ்டூடண்ட்ஸ்க்கு சொல்ற கைட்லைன்ஸ் பார்க்கலாம். ஸ்டூடண்ட்ஸ்க்கு இவர் என்ன சொல்றாருன்னா, கிளாஸ்ல உட்கார வைக்கும்போது ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர்ல தான் உட்கார வைக்கணும் அப்படிங்கிறாரு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிசிடின்னு இந்த மாதிரி ஃபுல்லா ஆல்ஃபபெட்ஸ் இருக்குல்ல, அந்த ஆல்ஃபபெட்ஸ் ஆர்டர்ல வந்து நம்ம வந்து ஸ்டூடெண்ட்டை அரேஞ்ச் பண்ணணும். அரேஞ்ச் பண்ணிட்டு ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் வைஸ் தான் இவங்களை உட்கார வைக்கணும் அப்படிங்கிறாரு. ஏன் அது சொல்றேன்னா, ஒரு ஜாதி பசங்க எல்லாம் ஒரு கேங்கா இருப்பாங்க, இன்னொரு ஜாதி பசங்க எல்லாம் இன்னொரு கேங்கா இருப்பாங்க. இதுவே வந்து ஒரு கிளாஸ் ரூம்ல வந்து குரூப்பிசம் ஃபார்ம் ஆகிற மாதிரி ஆயிடும். ஒருத்தன் இங்க இருப்பான், ஒருத்தன் அங்க இருப்பான், இந்த மாதிரி இருக்கக்கூடாது. எல்லாம் வந்து மிங்கிள் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஜஸ்டிஸ் என்ன சொல்றேன்னா, எல்லாருமே வந்து நம்ம வந்து ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் வைஸ்ல உட்கார வச்சிட்டோம்னா, இவன் எந்த ஜாதி அந்த ஜாதி எல்லாம் தெரியாது, எல்லாம் வரிசையா உட்காந்துனா உட்காந்துடணும். இது வந்து கம்பல்சரியா வந்து கொண்டு வரணும் அப்படின்னு ஜஸ்டிஸ் சொல்றாரு. இன்னொன்று என்ன சொல்கிறேன்னா, இது வெரி பியூட்டிஃபுல் பாயிண்ட். இது என்ன சொல்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் நான் இது என்ன சொல்கிறேன்னு நான் படிச்சிடறேன், அதுக்கப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கிளாஸ் ரூம்ஸ் ஆர் நாட் த ஃபோரம் ஃபார் அனௌன்சிங் டீடைல்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் ரிகார்டிங் ஸ்காலர்ஷிப். இப்போ ஸ்காலர்ஷிப் பற்றி நீ கிளாஸில் பேசக்கூடாது அப்படிங்கிறாரு. கிளாஸில் பேசின வாத்தியாரை வந்து சஸ்பெண்ட் பண்ணலாம், இல்லை டிஸ்மிஸ் பண்ணலாம் அப்படிங்கிறாரு சந்துரு. என்ன 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 இதுக்கு அர்த்தம்னா, கிளாஸில் வந்து இப்போ இந்த பையனுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 30 பேர் 40 பேர் உட்காந்துருக்கோம். டக்குன்னு ஒரு பையனை பேர் சொல்லி நம்ம ஸ்காலர்ஷிப் பற்றி என்னப்பா அப்படின்னு நம்ம பேசணும்னா, மற்ற இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் தெரிஞ்சிடும். என்னன்னா, இவன் வந்து அண்டர் ப்ரிவிலேஜாக இருக்கான், இவன் வந்து ஸ்காலர்ஷிப் வாங்குறான், அப்போ இவன் இந்த கேஸ்ட் பையனாக இருப்பான் அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் ஒரு அசம்ஷன் வந்து அவனை ஒதுக்கிடுவாங்க அப்படின்னு ஜஸ்டிஸ் சொல்கிறார். அதனால ஜஸ்டிஸ் என்ன சொல்கிறேன்னா, ஸ்காலர்ஷிப் பற்றி எதாவது பேசணுமா, ஹெட்மாஸ்டர் டேரெக்டாக அந்த ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டு ஆஃபீஸில் நிற்க வச்சு நீ தனியாக பேசணும். கிளாஸ் ரூம் வந்து அதுக்கான ஃபோரம் கிடையாது. நீ ஸ்காலர்ஷிப் பற்றி பேசுறதுக்கு கிளாஸ் ரூம் ஃபோரம் கிடையாது. அதனால இதை பற்றி பேசினீங்கன்னா தீவிரமாக நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு இது வந்து ஒரு ரெகுலேஷனாக ஒரு கைட்லைனாக நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு நம்ம ஜஸ்டிஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு. இன்னொன்று என்ன சொல்கிறேன்னா, இவர் வந்து இப்போ வந்து உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேஸ்ட் வைஸ் ஒரு கலர் பேண்ட் எல்லாம் கட்டியிருப்பாங்க. இப்போ ஒரு கயிறு கட்டியிருப்பானுங்க, அதுக்கப்புறம் பைசைக்கிளில் வந்து பெயிண்ட் அடிச்சிருப்பானுங்க. இந்த ஜாதி பசங்க வந்து ஒரு மாதிரி இந்த மாதிரி ஒரு மார்க் ஏதாவது ஒன்று இங்கே வைக்கிறது, இல்லை இங்கே வைக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் மார்க் எல்லாம் வைப்பாங்க. இந்த மாதிரி இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதெல்லாம் வந்து 100% வந்து நமக்கு தவிர்க்கணும். எவனாச்சும் கையில் பேண்டு கட்டுறது, வண்டியில் ஜாதியோட பெயிண்ட்டை ஓட்டுறது, அதுக்கப்புறம் அந்த இதை வைக்கிறதுன்னு ஏதாவது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவங்க மேலேயும் நடவடிக்கை எடுக்கப்படும். இதை வந்து நடக்காமல் பார்த்துக்கிறது டீச்சர்ஸோட வேலை அப்படின்னு ஜஸ்டிஸ் சொல்றாரு. என்ன சொல்றேன்னா, ப்ரோஹிபிட்டட் ஃப்ரம் வேரிங் wrist brands. ஓகேங்களா, wrist பேண்டை வந்து வேர் பண்ணக்கூடாது. ரிங்ஸ் வேர் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் ஃபோர் ஹெட்ல எந்த மார்க்கும் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் பைசைக்கிளில் நோ பெயிண்ட் ஆஃப் ஸ்டிக்கர்ஸ் அப்படிங்கிறார். ஓகேங்களா, இன்னொன்று இவர் என்ன சொல்றாருன்னா, மாரல் வேல்யூஸ் வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம அதிகமாக கற்றுத் தரணும். இவங்களுக்கு கேஸ்ட் வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாதுடா, எல்லாம் சமம் தான், இவன் பெரிய ஆள் அவன் பெரிய ஆள்னு சுற்றிட்டு இருக்கான், இது அடிப்படையிலே இது வந்து நிறைய எரர் இருக்குது, தப்புன்னு கவுன்சிலர் சொல்லணும். மாரல் வேல்யூஸ் வந்து இவங்களுக்கு நிறைய சொல்லணும். அப்படி எவனா ஒருத்தர் அந்த கேஸ்ட்லேயே பயங்கர ஊறி போயிருந்தானா அவனுக்கு வந்து கவுன்சிலிங் கூப்பிட்டு கொடுக்கணும். மந்த்லி கவுன்சிலிங்கோ இல்லை வீக்லி கவுன்சிலிங்கோ கூப்பிட்டு டீச்சர்ஸாக இந்த ஸ்டூடெண்ட் வந்து இப்படி இருக்கான்னு ஐடென்டிஃபை பண்ணி சொல்லணும் அப்படிங்கிறார். ஆனால் டீச்சர்ஸே இந்த கேஸ்டால நம்ம கேஸ்டாலன்னு சொன்னால் அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லலை அவர், அது வேற கதை. நம்ம வீடியோவோட தேர்ட் செக்மெண்ட் வந்துட்டோம். இதில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஸ்கூல் வெல்ஃபேர் ஆஃபீஸர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். என்ன இந்த ஸ்கூல் வெல்ஃபேர் ஆஃபீஸர்ஸ்னு கேட்டிங்கன்னா, நான் சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்க. ஸ்டேட் மானிட்டரிங் கமிட்டின்னு ஒன்று இருக்கும். இந்த ஸ்டேட் மானிட்டரிங் கமிட்டி வந்து தமிழ்நாடோட எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் கீழே வரும். இந்த ஸ்டேட் மானிட்டரிங் கமிட்டி 2 விஷயத்தை ஹேண்டில் பண்ணும். ஒரு விஷயம் என்னன்னா, டைரக்டரேட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன், இது வந்து பப்ளிக் ஸ்கூல்லாம் இது கீழே வந்துடும். இன்னொன்று வந்து டைரக்டரேட் ஆஃப் பிரைவேட் ஸ்கூல் எஜுகேஷன். பிரைவேட் ஸ்கூல் வந்து தமிழ்நாட்டில் இருக்க மற்ற பிரைவேட் ஸ்கூல்லாம் இதோட தலைமை கீழே வரும். இவர் என்ன சொல்கிறேன்னா, ஒரு ஸ்கூல்லையும் ஸ்டூடெண்ட் இல்லைனா ஸ்கூல் வெல்ஃபேர் ஆஃபீஸர்ஸ், ஓகேங்களா, ஸ்கூல் வெல்ஃபேர் ஆஃபீஸர்ஸை அப்பாயிண்ட் பண்ணணும். இதுக்கப்புறம் ரெக்ரூட் பண்ணி அப்பாயிண்ட் பண்ணணும்னு தமிழ்நாடுக்கு சொல்றாரு. தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு சொல்றாரு. அது என்ன ஸ்கூல் வெல்ஃபேர் ஆஃபீஸர்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து 500 பேர் ஒரு ஸ்கூலில் இருந்தாங்கன்னா, 500 பேருக்கு கீழே கம்மியாக இருந்தாங்கன்னா, அந்த டிஸ்ட்ரிக்டோட எஜுகேஷன் ஆஃபீஸர் தான் அந்த ஸ்கூல் வெல்ஃபேர் ஆஃபீஸர்ஸ். சப்போஸ் 500 பேருக்கு மேலே 500 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே இருந்தாங்கன்னா, ஸ்டூடெண்ட் வெல்ஃபேர் ஆஃபீஸர்னு இல்லை ஸ்கூல் வெல்ஃபேர் ஆஃபீஸர்னு தனியாக நம்ம ஒருத்தவங்களை அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னு ஜஸ்டிஸ் சொல்கிறார். இவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ சப்போஸ் கோயடாக இருந்ததுன்னா 2 SW ஆஃபீஸர்ஸை நம்ம ஸ்டூடெண்ட் வெல்ஃபேர் ஆஃபீஸர்ஸை நம்ம இல்லை ஸ்கூல் வெல்ஃபேர் ஆஃபீஸர்ஸை அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படிங்கிற. சரி, யார் தான் இந்த ஸ்டூடெண்ட் வெல்ஃபேர் ஸ்கூல் வெல்ஃபேர் ஆஃபீஸர்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இவர் வந்து ஸ்டேட்டை ரெப்ரசென்ட் பண்ணி இருக்கிற
இருக்கிற ஒரு அத்தாரிட்டி மாதிரி. இப்போ ஹெச்எம், டீச்சர்ஸு, பிரின்சிபல் இந்த மாதிரிலாம் இருக்காங்க இல்லைங்களா? இவங்க இருக்க மாதிரி இதுவும் வந்து ஒரு போஸ்ட், ரெக்ரூட்டட் போஸ்ட். இது வந்து கவர்மெண்ட் இனி ரெக்ரூட் பண்ணி உங்களை வைக்கணும். இவங்க வேலை என்னன்னா ஸ்டூடெண்ட்டோட கிரீவன்சஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கிறது. அவங்களோட கிரீவன்சஸ் எல்லாம் ரெட்ரஸல் பண்ணி அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு, என்ன தகராறு இருக்கு, யார் அவங்கள வந்து ஜாதி பேர் சொல்லி ஏதாவது திட்டுறாங்களா, இல்லை டீச்சர்ஸ் ஏதாவது அவங்களை வந்து ஹியூமிலியேட் பண்ணுறாங்களா, இதெல்லாம் பார்த்துக்கிறது வந்து அந்த ஸ்டூடெண்ட் வெல்ஃபேர் ஆஃபீஸரோட ஒர்க் அப்படிங்கிறாரு. ஸ்கூலில் வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி வைக்க சொல்கிறாரு. இந்த பாக்ஸ் வந்து நாங்கள் படிக்கிற காலத்துலேருந்தே இருக்குது. இது வந்து என்னென்னா கிரீவன்ஸ் பாக்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த கிரீவன்ஸ் பாக்ஸ் அதாவது மாணவர் மனசு அப்படிங்கிறாங்க இது தமிழில். ஓகேங்களா? இதோட பாக்ஸோட சாவி வந்து நம்ம எஸ்டபிள்யூ ஸ்டூடெண்ட் வெல்ஃபேர் ஆஃபீஸர் கிட்ட தான் இருக்கணுன்றாரு. இவங்க என்னன்னா இது எதுக்குன்னா அந்த மாணவர்கள் வந்து அவங்களுக்கு இருக்க கோரிக்கை இல்லை அவங்க ஃபேஸ் பண்ணுற ஏதாவது ஹியூமிலியேஷன்ஸ் வந்து லெட்டரில் இல்லை ஏதாவது எழுதி அந்த பாக்ஸில் போடலாம் அப்படிங்கிறார். இதோட கீ வந்து இதான் முக்கியமான விஷயம். கீ வந்து இந்த எஸ்டபிள்யூ ஆஃபீஸர் கிட்ட தான் இருக்கும் அப்படின்றாரு. இதை வந்து ஒன்ஸ் இன் அ வீக் ஓப்பன் பண்ணி இந்த பாக்ஸில் வந்து என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருதுன்றதை பார்க்க வேண்டியது இந்த எஸ்டபிள்யூ ஆஃபீஸரோட ஒர்க் அப்படின்றாரு. இன்னொன்று நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ என்எஸ்எஸ், ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ், என்சிசின்னு இருக்க மாதிரி ஜஸ்டிஸ் என்ன சொல்கிறேன்னா சோஷியல் ஜஸ்டிஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு இது என்னென்னா எஸ்ஜேஎஸ்எஃப் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ண சொல்கிறாரு. இது எதுக்கு ஸ்டார்ட் பண்ண சொல்கிறேன்னா ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் வந்து என்ன சொல்கிறது, இந்த கேஸ்ட் பெரிய கேஸ்ட் இல்லை, இந்த இவன் சின்ன ஆள் அந்த மாதிரி கிடையாது, ரொம்ப இன்க்ளூசிவாக இருக்கணும், வந்து நம்ம வந்து மற்றவங்களை வந்து ஒடுக்கக்கூடாது, ஹியூமிலியேட் பண்ணக்கூடாது, அவனை வந்து நீ இந்த ஜாதின்னு பேசக்கூடாது, இந்த சோஷியல் ஈவில் ப்ராக்டிசஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே ஸ்பெசிஃபிக்காக இந்த ஃபோர்ஸ் வந்து ஒன்று நம்ம அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் இவர் என்ன சொல்கிறேன்னா சப்போஸ் இந்த எஸ்டபிள்யூ ஆஃபீஸர் வந்து ஏதாவது ஒரு டீச்சர் இந்த மாதிரி இந்த ஜாதிங்களுக்கு இந்த ஒரு ஜாதியை சப்போர்ட் பண்ணுறது இன்னொரு ஸ்டூடெண்ட்டை ஹியூமிலியேட் பண்ணுறதுன்னு ஏதாவது பண்ணாங்கன்னா ஹி கேன் டைரக்ட்லி ரிப்போர்ட் டு ஸ்டேட் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்டு ரைட்ஸ், SCPCR. ஓகேங்களா? ஸ்டேட் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்டு ரைட்ஸ். இவங்களுக்கு வந்து டேரெக்டாக நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம். கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த மாதிரி பண்ண ஸ்டாஃப் மேலே வந்து நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இதுதான் வந்து நம்ம ஜஸ்டிஸ் சந்துரு கொண்டு வந்த ரிப்போர்ட்டோட முக்கியமான பாயிண்ட்ஸ். எனக்கு இதில் வந்து ஒரு டவுட் இருக்குது. எப்பயுமே வந்து ஒரு இடத்துல வந்து பவர் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல கண்டிப்பாக ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கும். இப்போ வந்து இந்த ஸ்கூல் இல்லைனா ஸ்டூடெண்ட் வெல்ஃபேர் ஆஃபீஸர் தான் வந்து ஆல் அத்தாரிட்டி அந்த இடத்துல. சப்போஸ் அந்த அத்தாரிட்டியே பிரைப் பண்ணவோ இல்லை அவருக்கே காசு கொடுத்துருந்தாங்க இந்த மாதிரி பிரச்சனை நினச்சி சொல்லாதீங்க அப்படின்னா அவர் சொல்ல மாட்டார்னு என்ன நிச்சயம்? நம்ம கவர்மெண்ட்டோட முக்கியமான விஷயம் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு முக்கியமான விஷயமே செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் தான். பட் இந்த இடத்துல பார்க்கும்போது செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் என்னமோ அடி வாங்குற மாதிரி எனக்கு தோணுது. ப்ளஸ் வந்து நான் இது வந்து இதனால என்னென்ன பிரச்சனை வரும் அப்படின்னு நான் பார்த்துட்ருக்கேன். ஜஸ்டிஸ் சந்துரு, நீதியரசர் சந்துருக்கு வந்து இது வந்து பப்ளிக் ஒப்பீனியனுக்கு வச்சுருக்காங்க. ஏன்னா முடிஞ்சால் நான் வந்து லெட்டராவோ இல்லை மெயிலாவோ இந்த மாதிரி இதுக்கு இவரை கண்காணிக்கிறதுக்கு வேற ஒரு ஆஃபீஸர் கூடயே அங்கே போட்டால் நல்லாயிருக்கும். இல்லைனா இதுக்கு ஏதாவது ஒரு ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் கொண்டு வரணும். ஏன்னா சப்போஸ் இவரே இந்த ஸ்டூடெண்ட் வெல்ஃபேர் ஆஃபீஸரே இந்த அடக்குமுறைக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அந்த ஸ்டாஃப்க்கும் இந்த ஹெச்எம்க்கு சப்போர்ட் பண்ணிட்டு அங்கே நடக்கிற இந்த ஜாதிய வெறியாட்டங்களெல்லாம் அவர் கண்டுக்காமல் விட்டுட்டாருன்னா அப்புறம் இது கொண்டு வந்ததுக்கே யூஸ் இல்லாமல் போயிடும். அதனால் இதுக்கு ஏதாவது ஒரு சேஞ்ச் கொண்டு வந்தால் இந்த ரிப்போர்ட்லாம் நல்லாயிருக்கும். மற்றபடி இதுதான் இந்த ரிப்போர்ட். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான். உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.